ஹாய், வெல்கம் டு என் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஒரு செட்டுன்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. பட் அந்த டேட்டாவுக்கு ஒரு ஆர்டர் அப்படின்றது எப்பயுமே இருக்காது. எப்பயுமே ஒரு செட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இது அன்ஆர்டர்டாக இருக்கிறனால இதுக்கு எந்த எலமெண்ட்ரி பொசிஷன்ஸும் நம்மளால் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு செட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா அதை ஐட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு செட்டில் தேவையான எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ பைத்தான் ப்ராஜெக்டில் வச்சு ரைட் கிளிக், ஒரு நியூ செட் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். அந்த செட்டுன்ற டைரக்டரிக்குள்ளே பேசிக்ஸ்ன்ற பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னு ஒரு செட்டில் 1, 2, 3 ஐ ஹலோ ட்ரூ ஒரு செட் எத்தனை டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் நம்ம டைப் ஏ அப்படின்னு போட்டோம்னா இந்த ஏன்ற வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது வெளியே வந்துடும். ஒரு செட் அன்ஆர்டர்டாக இருக்கிறனால எலமெண்ட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளால் அதை வெளியே ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ பீன்னு ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கலாம். A, B, C. பீன்ற இந்த செட்டில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டரில் வரும். ஒரு செட் கம்ப்ளீட் இன்டீஜர்ஸ் மட்டுமே இருக்குன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் மாறி வந்துடும். ஸோ ஒரு செட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஃபார்ல போட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் I in B அப்படின்ற அந்த செட்டோட வேரியபிள் கொடுத்தோம்னா இந்த ஐன்ற ஐட்டரேட்டிவ் வேரியபிளில் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் செட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். செட்டுன்ற அந்த டைரக்டரிக்குள்ள மாடிஃபைன்ற ஒரு பைத்தான் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஏன்ற ஒரு செட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்ற இந்த செட்டில் புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா add.aof அப்படின்னு போட்டு இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம எந்த வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ போய் ஏன்ற அந்த செட்டில் ஆட் ஆகிடும். அண்ட் இப்போ ரெண்டு செட் ஒரே செட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஆஃப்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஏ அப்படின்ற செட்டில் பி அப்படின்ற செட்டும் போய் ஆட் ஆகிடும். ஸோ இந்த டைப்பில் நம்ம போட்டோம்னா இது வந்து இன்பில்ட் மெத்தட். அண்ட் நம்ம இதை மேனுவலாக போடணும் அப்படின்னா C = A + B நம்மளால் போட முடியாது. ஏன்னா ரெண்டு செட்டை நம்மளால் ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் என்னென்னா வெர்டிக்கல் பார். ஸோ இந்த A வெர்டிக்கல் பார் B அப்படின்னு போட்டோம்னா இந்த ரெண்டு செட்டுமே ஆட் ஆகிடும். ஸோ இன்பில்ட் மெத்தோடு யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்ற அந்த வேரியபிள்லேயே B அப்படின்ற இந்த செட்டையோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம A வெர்டிக்கல் பார் = B இப்படின்னு போடலாம். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா A = A + B அப்படின்ற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவல். ஸோ இதுவும் நம்ம A.update_B அப்படின்னு போடுறதுக்கு ஈக்குவல். இப்போ ஒரு செட்டில் இருந்து நமக்கு ஒரு எலமெண்ட் வெளியே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கலாம்.
பி டாட் ரிமூவ் ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பி கொடுத்தோம்னா இப்போ அந்த ஹலோ வேர்ல்டு ரிமூவ் ஆகி மீதி எலமெண்ட்ஸ் மட்டும் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இது கேஸ் அண்ட் ஸ்பேஸ் சென்சிட்டிவ். நம்ம மேலே எந்த டைப் ஆஃப் டேட்டாவை எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம கீழே கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ரிமூவ் ஆன ஐட்டம்ஸை வெளியே காமிக்கணும்னா பாப் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ c is equal to b dot pop off அப்படின்னு போட்டோம்னா ரேண்டமாக நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் d is equal to b dot pop அப்படின்னு போட்டோம்னா இன்னொரு எலமெண்ட்டும் ரிமூவ் ஆகி காமிக்கும். செட் அப்படின்ற டைப் ஆஃப் டேட்டாக்கு போகிறதுக்கான மெயினான ரீசன் யூனியன் இன்டர்செக்ஷன் சரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் செட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அரேக்குள்ளே நம்ம போகிறோம். c is equal to a dot union of b அப்படின்னு போட்டோம்னா எல்லா எலமெண்ட்ஸுமே அங்கே நம்மளுக்கு ஒரே செட்டில் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா d is equal to a dot intersection of b அப்படின்னு கொடுத்தோம்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 1, hi அப்படின்ற இந்த விஷயம் பிரிண்ட் ஆகிடும். யூனியன் இன்டர்செக்ஷன் மாதிரி நமக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்கிற விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த 1, hiன்ற அந்த காமனான எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ செட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் என்னென்னா ஒரு செட் இன்னொரு செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த டைப்பாக நம்ம செக் பண்ணும்போது அது பேர் என்னென்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ற அந்த செட்டு பீன்ற செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வெளியே வர வேல்யூ என்னென்னா பூலியன் வேல்யூவாக தான் வெளியே வரும். ஸோ ஃபால்ஸ். ஏன்னா ஏன்ற செட்டுக்குள்ளே தான் பீன்ற செட் இருக்குது, பிக்குள்ள ஏ இல்லை. ஸோ அதனால நம்ம பி வந்து ஏவோட சப்செட்டா அப்படின்னு செக் பண்ணலாம். பி டாட் இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா அது ட்ரூ. ஏன்னா 1, hiன்றது ஏன்ற அந்த செட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு செட்டை ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிக்ஷனரிஸ். டிக்ஷனரியோ அன்ஆர்டர் டேட்டா டைப் தான் வச்சுருக்கோம். அண்ட் செட் மாதிரியே இங்கே டூப்ளிகேட்ஸ் வேல்யூ அலோவ் பண்ணாது. எப்பயுமே ஒரு டிக்ஷனரி செட் மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் இருக்கும். பட் ஆனால் செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் அப்படின்றது நார்மலாக எலமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் டிக்ஷனரி அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேரில் இருக்கும். பைத்தான் ப்ராஜெக்டுக்குள்ள டிக்ஷனரின்ற ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம். அதில் பேசிக்ஸான ஒரு பைத்தான் ஃபைலில் ஏன்ற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ கீ இஸ் டு வேல்யூ. ஒரு டிக்ஷனரியோட காமன் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். பிரிண்ட் ஏ அண்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா அந்த டிக்ஷனரியோ அந்த வேரியபிள் ஒரு டிக்ஷனரி அப்படின்றதும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். நம்ம எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கீ வேல்யூ பேர்ஸை நம்ம என்னென்னு கால் பண்ணுவோம்னா ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா இந்த டிக்ஷனரிக்குள்ள எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கோ அத்தனை கீ வேல்யூ பேர்ஸும் நம்மளுக்கு வெளியே எடுத்து காமிக்கும்.
டிக்ஷனரின்ற டேரக்டரிக்குள்ளே மாடிஃபைன்னு ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஏ அப்படின்ற ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரியில் நம்ம நேம் அப்படின்ற ஒரு கீ வேல்யூ பேரையும் ஏஜ் அப்படின்ற கீ வேல்யூ பேரையும் ஆட் பண்ணுவோம். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, ஒரு கீ எப்பயுமே ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் வேல்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்த கிளாஸில் சிஎஸ்சி அப்படின்னு மாற்றிப்போம். செட் மாதிரியே 0 1 அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் எலமெண்ட்டை வச்சு ஐட்ரேட் பண்ண முடியாது. டிக்ஷனரியில் எப்படி வேல்யூ வெளியே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கீயை வச்சு மட்டும்தான் நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸோ ஏ ஆஃப் நேம்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு மார்க்ன்றதும், ஏஜ்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 20ன்றதும், அண்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா சிஎஸ்சி அப்படின்றது நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற கீ மட்டும் வேணும்னா keys of அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். keys is equal to a.keys of அப்படின்னு கொடுத்து print keysன்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீ வேல்யூஸ் மட்டுமே பிரிண்ட் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு a.value of அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிக்ஷனரியில் அந்தந்த கீக்கு ரெஸ்பெக்டிவான அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஒரு டிக்ஷனரி அப்டேட் பண்ணணுன்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம ஒரு நேமை மார்க்லேருந்து ஃபில்லுன்னு அப்டேட் பண்ணோன்னா ஏ ஆஃப் நேம் அப்படின்ற அந்த கீயை கால் பண்ணி அந்த கீயோட வேல்யூவை டைரெக்டாக ஃபில்லுன்னு மாற்றிடலாம். ஸோ இங்கே அவுட்புட்டில் ஃபில்லுன்றது மாறிடும். ஏ அப்படின்ற இந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோம்னா நியூ ஐட்டம்ன்ற ஒரு கீயை புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த கீக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்றத நம்ம ஈக்குவல் டுன்ற அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய கீயே கீழே கொடுத்துருந்தா அது புதுசாக ஆட் ஆகாமல் அப்டேட் மட்டும்தான் ஆகும். சப்போஸ் டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வெளியே வேணும்னா a.items of அப்படின்ற இந்த பர்டிகுலர் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அந்த டிக்ஷனரிக்குள்ளே எந்தெந்த கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு டப்பில் வெளியே நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகி வந்துடும். டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ a.pop நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நேம் மட்டும் ரிமூவ் ஆகி ஏஜ் அண்ட் கிளாஸ் மட்டும் வெளியே வந்து காமிக்கும். ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு அந்த டிக்ஷனரி கொடுத்தோம்னா ஐ அப்படின்ற ஐட்ரேட்டிவ் வேரியபிளில் நம்மளோட கீஸ் அப்படின்ற அந்த வேல்யூவும் ஏ ஆஃப் ஐ அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வேல்யூ அப்படின்ற அந்த விஷயங்களும் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ print i, காலன் a of i அப்படின்னு கொடுத்தோம்னா கீ வேல்யூ ஃபுல்லாகவே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வேல்யூஸ் மொத்தமாகவே நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் பிரிண்ட் ஆகிடும். இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபார் ஐ இன் a.keys of அப்படின்னு கொடுத்த ஐஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் அதே இது ஃபார் ஐ இன் a.value அப்படின்னு நம்ம மாற்றினோம்னா கீக்கு ரெஸ்பெக்டிவான வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு மொத்த ஐட்டமே வெளியே வேணும்னா 2 ஐட்ரேட்டிவ் வேரியபிள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். i, j, கீ, வேல்யூ அப்படின்றது. கீஸ் அப்படின்றது தனியாகவும் வேல்யூ அப்படின்ற வேரியபிளில் வேல்யூஸ் தனியாகவும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ மேலே இருக்கிற ஃபார் லூப் மாதிரியே நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பி அப்படின்ற ஒரு புது டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஃபில் ஏஜ் 10 அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. டிக்ஷனரியோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு லிஸ்டாக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஏன் ஒரு டிக்ஷனரியாக கூட இருக்கலாம். இங்கே நம்ம மெயின் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு புது டிக்ஷனரி கிரியேட் பண்ணி
ஏன்ற அந்த டிக்ஷனரிக்கு ஒரு கீ ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பீன்ற அந்த டிக்ஷனரிக்கு கீ பி அப்படின்னு ஒரு கீயை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போ கீ ஏ அப்படின்னு கால் பண்ணாலும் நம்மளுக்கு ஏன்ற டிக்ஷனரி வெளியே பிரிண்ட் ஆகும். அண்ட் கீ பி அப்படின்னு கால் பண்ணும்போது பீன்ற டிக்ஷனரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் மெயின் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கீ ஏல நம்மளுக்கு ஏன்ற மொத்த டிக்ஷனரி பிரிண்ட் ஆகிருக்கும். கீ பியில் பீன்ற டிக்ஷனரி ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிருக்கும். பி அப்படின்ற டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற நேம் மட்டும் இப்போ வெளியே வேணும் அப்படின்னா மெயின்ன்ற அந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம கீ பின்னு கால் பண்ணி அந்த கீ பிக்குள்ளே அடுத்து நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கீ வேணும் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வெளியே எடுத்து காமிக்கும். ஸோ அதே இது நம்ம இங்கே ஏஜ் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த 10ன்ற வேல்யூ வெளியே எடுத்து காமிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம். For further details, contact N School.